عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. ما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بأهدي أوفي بأهدكم وإياي فارهبون. حسبي الله العظيم. சூரத்துல் பக்ராவினுடைய 40வது வசனம். இந்த 40வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களை அழைத்து பேசிக்கொண்டிருக்கின்றான். இந்த பனு இஸ்ரவேலர்கள் தான் வாழ்ந்த சமூகங்களிலேயே ஒரு மிகப்பெரிய சமூகங்கள் என்பது சம்பந்தமாக நாம் பார்த்தோம். சுமார் சூரத்துல் பக்ராவினுடைய 3இல் ஒரு பகுதி, கிட்டத்தட்ட 84 வசனங்களில் இங்கே ஆரம்பிக்கக்கூடிய செய்தி, 40வது வசனத்தில் ஆரம்பிக்கக்கூடிய செய்தி, சுமார் இன்னும் 84 வசனங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். 123வது வசனம் வரை பேசிக்கொண்டே இருப்பான். இந்த பனு இஸ்ரவேலர் சமூகம் என்பவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எத்தனை கூட்டங்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதாக பார்த்தோம். 3 கூட்டங்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பனு நஸீர், பனு குரைதா, பனு கஅனகா என்பதாக 3 கோத்திரத்தார்களாக அந்த பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த 3 கோத்திரத்தார்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக வசனத்தை இறக்குகின்றான். என்ன வசனத்தை இறக்குகின்றான்? யா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களே, உத்குரு, நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனங்களை அருளக்கூடிய முறைகளில் இதுவும் ஒரு முறை. என்ன செய்வான்? நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக சொல்லுவான். அப்படி நினைவு கூறுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது செய்யப்பட்ட நியமத்துகள் மட்டும்தான் அடங்குமா என்று கேட்டால் அப்படி அல்ல. அதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்ட நியமத்துகளும் இதற்குள் உள்ளடங்கும். யா பனி இஸ்ராயில் உத்குரு நிஅமதிய, நாம் உங்களுக்கு செய்த நியமத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். என்றால் இந்த 3 கோத்திரத்தார்கள் இவர்கள் ஹயாத்தில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு செய்யப்பட்ட நியமத்துகளை மட்டும்தான் எடுக்குமா என்று கேட்டால் கிடையாது. அதற்கு முன்னால் வாழ்ந்த காலகட்டத்தில் பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்யப்பட்ட நியமத்தையும் இது உள்ளடக்கும். உதுகுரு, நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை ஆரம்பிக்கின்றான். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதற்காக உதுகுரு என்ற வார்த்தையும் பயன்படுத்துவான், இஸ் என்ற வார்த்தையும் பயன்படுத்துவான். வ இத் கால ரப்புக, உங்களுடைய இறைவன் சொன்ன தருணத்தை நபியே நீ நினைவு கூறு, இஸ் என்ற வார்த்தையும் பயன்படுத்துவான், உதுகுரு என்ற வார்த்தையும் அவன் பயன்படுத்துவான். அந்த இஸ் என்ற வார்த்தையும் உதுகுரு என்ற வார்த்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை கொண்டு என்ன நோக்கத்தை நாடுகின்றான்? நினைவு கூறுங்கள் என்பதாக நாடுகின்றான். அப்ப என்ன ஒரு கேள்வி வரும்? இந்த கேள்வியை நான் எதற்காக சொல்லி காட்டுகின்றேன் என்று சொன்னால், இந்த தலைப்பிற்கு அப்பாற்பட்டதுதான். ஆனால் இதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தஃப்சீர் படிக்கும் பொழுது இதையும் நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உதுகுரு என்பதாக சொல்லி காட்டுகின்றான், இது என்பதாக சொல்லி காட்டுகின்றான் என்றால் நினைவு கூறுங்கள் என்பதாக அர்த்தம். எப்பொழுது நினைவு கூறுங்கள் என்பதாக சொல்ல முடியும்? அந்த விஷயம் ஏற்கனவே நடந்தது தெரிந்திருந்து அந்த விஷயம் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் இருந்திருந்தால் தானே நினைவு கூறுங்கள் என்பதாக சொல்ல முடியும். ஒரு இடத்தில் நாம் இருவருடன் நடந்து போய் கொண்டிருக்கின்றோம். ஒரு மரம் ஒன்று வருகின்றது. அந்த மரத்தடியில் நாம் அமர்ந்து சாப்பிட்டோமே, அந்த தருணத்தை நினைவு கூறுங்கள் என்பதாக அந்த கூட்டத்தாரிடம் சொல்கின்றோம் என்றால் அந்த கூட்டத்தார்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த மரத்தடியில் சாப்பிடும் பொழுது தான் இங்கே இருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதானே அதை நினைவு கூர்ந்து பாருங்கள் என்பதாக சொல்ல முடியும். அந்த இடத்தில் இல்லாத நபர்களை பார்த்து எப்படி நினைவு கூறுங்கள் என்பதாக சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த மனிதர்கள் அந்த இடத்தில் இருந்தார்களா? ஏனென்றால் சில முஃபஸ்ஸிரீன்கள் என்பதாக சொல்வதை விட சில குர்ஆனுக்கு விரிவுரை வழங்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்?
இப்படி உதுக்குரு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனங்கள், இது என்பதாக சொல்லக்கூடிய வசனங்களில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதற்கு முன்பதாகவே இது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதாக விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஆனால் அப்படியல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை அருளும் பொழுதுதான் என்ன செய்கின்றான், அந்த விஷய சம்பந்தமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். உதுக்குரு, நீங்கள் என்ன செய்யுங்கள், நினைவு கூறுங்கள். நீங்கள் என்ன செய்யுங்கள், நினைவு கூறுங்கள். உதுக்குரு நிஅமதி, நாம் உங்களுக்கு செய்த நிஅமத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தில் நிஅமத் என்பது ஒருமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துவதை கொண்டு அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்த ஒரே ஒரு நிஅமத்தை தான் அதை எடுக்குமா என்று கேட்டால் அப்படி அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்த எல்லா நிஅமத்தையும் இது எடுக்கும். அல்லாஹ் என்ன செய்கின்றான், உதுக்குரு, நீங்கள் என்ன செய்யுங்கள், நாம் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நியாமத்துகளை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு நியாமத்துகளை உங்களுக்கு நாம் கொடுப்பது, எவ்வளவு நியாமத்துகளை உங்களுக்கு நாம் கொடுப்பது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நியாமத்துகளை கொடுத்தான். நேரடியாக மண்ணு சொல்வா என்று சொல்லப்படக்கூடிய உணவை இறக்கி கொடுத்தான். நேரடியாக பார்த்தார்கள் பனு இஸ்ரவேலர்கள். நேரடியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன் ஆட்சியாளனாகிய ஃபிரௌனை தோற்கடித்தார்கள். ஃபிரௌனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அவர்களுடைய கைத்தடியை கடலில் அடிக்கின்றார்கள். 12ஆக பிளக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், நேரடியாக யாருக்கு காண்பித்து கொடுத்தான்? இந்த நியமத்துகள் எல்லாம் செய்யப்பட்டது யாருக்கு? பனு இஸ்ரவேலர்களுக்கு. நேரடியாக அவர்கள் பார்க்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கின்றார்கள், 12ஆக கடல் பிளக்கின்றது. அதில் நடந்து வந்தவர்களும் இவர்கள் தான். அதே சமயத்தில் கடந்து போய்விட்டு அவர்கள் அந்த ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுவதையும் பார்த்தார்கள் கண்கூடாக. இதை போன்ற நியமத்துகள் எல்லாம் யாருக்கு செய்யப்பட்டது? பனு இஸ்ரவேலர்களுக்கு. இப்படி எக்கச்சக்கமான நியமத்துகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்திருந்தான். இப்படிப்பட்ட நியமத்துகளை எல்லாம் நாம் உங்களுக்கு செய்திருக்கின்றோம், அதை ஒரு கணம் நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், உதுக்குரு நியமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும், நாம் உங்களுக்கு செய்த எல்லா நியமத்துகளையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். வ அவ்ஃபு பி அஹ்தி ஊஃபி பி அஹ்திக்கும், நாம் உங்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்தோமோ அதை நாம் நிறைவேற்றுவோம். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் எமக்கு கொடுத்த வாக்குறுதியை, உறுதிமொழியை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களிடம் வாங்கிய ஒரு உடன்படிக்கையை நினைவுபடுத்துகின்றான். அவ்ஃபு பி அஹ்தி, நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் எமக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நீங்கள் மீறாதீர்கள். அந்த வாக்குறுதியை என்ன செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள். ஊஃபி பி அஹ்திக்கும், நாம் உங்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தோமோ அதை நாமும் என்ன செய்ய மாட்டோம், மீற மாட்டோம், நிறைவேற்றி விடுவோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். என்ன வாக்குறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களிடம் பெற்றுக்கொண்டான், என்ன வாக்குறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தான் என்பதை சூரத்துல் அன்ஆமினுடைய வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுகின்றான். வலக்கத் அஹதல்லாஹு மீஸாக மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களிடம் நாம் என்ன செய்தோம், ஒரு உடன்படிக்கையை நாம் எடுத்துக்கொண்டோம். என்ன அவர்களுக்கு நாம் செய்தோம், அவர்களிடம் 12 பெரும் தலைவர்களை நாம் அனுப்பினோம், 12 நபிகளை அனுப்பினோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 12 பெரும் தலைவர்களை நாம் அவர்களுக்கு அனுப்பி, வகால இன்னி மஅக்கும், தூக்கம் வருதா? எத்தனை தலைவர்களை அல்லாஹ் அனுப்பினான்? 12 தலைவர்களை. இன்ஷா அல்லாஹ் ரமலானில் இந்த கேள்வியை கேட்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், 12 தலைவர்களை நாம் அவர்களுக்கு அனுப்பினோம். 12 தலைவர்களை நாம் அனுப்பி, வக்கால் அல்லாஹ், அல்லாஹ் என்ன சொன்னான், இன்னி மஅக்கும். உடன்படிக்கை என்ன? இன்னி மஅக்கும், நிச்சயமாக நான் உங்களுடன் தான் இருக்கின்றேன், உங்களுடன் தான் இருப்பேன். முதல் விஷயம் என்ன? நிச்சயமாக அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களுடன் நான் இருப்பேன் என்பதாக அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றான். லஇன் அகம்துமுஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினால், நான் உங்களுடன் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் உங்களுடன் தான் இருப்பேன். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தொழுகையை சரிவர நிறைவேற்ற வேண்டும். வஆதீதுமுஸ் ஸகாத், நீங்கள் ஜகாத்தை சரியான முறையில் கொடுக்க வேண்டும். வஆமன்தும் பிர்ருசுலி வஅஸ்ஸர்துமூஹும், மேலும் நாம் எந்த நபிமார்களை ரசூல்மார்களை எல்லாம் நாங்கள் அனுப்புகின்றோமோ அந்த ரசூல்மார்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். வஅஃரல்துமுல்லாஹு
கர்தன் ஹசனா வா குரல்துமுல்லாஹு கர்தன் ஹசனா, அல்லாஹ்விற்கு அழகிய கடன்களை கொடுத்து கொண்டு, அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய ஜகாத்துகளை கொடுத்து கொண்டு, அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய தொழுகை சரியான முறையில் நிறைவேற்றி கொண்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் அனுப்பப்படக்கூடிய அந்த ரசூல்மார்களை நீங்கள் ஈமான் கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக நாம் என்ன செய்வோம், உங்களுடன் தான் இருந்து கொண்டு இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மேலும் அதற்கு அடுத்தபடியாக சொல்லி காட்டுகின்றான், இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் வல உத்கிலன்னக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், இதுதான் நீங்கள் எமக்கு கொடுக்க வேண்டிய வாக்குறுதி. இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் செய்து கொண்டே இருப்போம் என்பதாக நீங்கள் எமக்கு என்ன செய்யுங்கள், வாக்குறுதி கொடுங்கள். இந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்று சொன்னால் நாம் உங்களுடன் இருப்போம், மேலும் நாம் உங்களை சொர்க்கத்திற்குள் நுழைவிக்க செய்து விடுவோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றான். பனி இஸ்ரவேலர்களை பார்த்து, நீங்கள் இப்படி நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருந்தால் நாம் என்ன செய்வோம், உங்களுடன் இருப்போம், நீங்கள் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், நபிமார்கள் ரசூல்மார்கள் வரும் பொழுது அவர்களை உண்மைப்படுத்தி ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் என்ன செய்து விட்டான், அந்த பனி இஸ்ரவேலிடத்தில் ஒரு உடன்படிக்கை வாங்கி விட்டான். இப்படி நீங்கள் செய்து கொண்டிருந்தால் நாம் உங்களுக்கு அதற்கு பகரமாக எதை தருவோம், உங்களுக்கு நாம் சொர்க்கத்தை தருவோம் என்பதாக அல்லாஹ்வும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றான். தௌராத்திலே ஒரு வசனம் எப்படி வந்துள்ளது, நாம் உமக்காக அனுப்பப்படக்கூடிய தூதர்கள் அவர்களில் கடைசியான நபர் இதற்கு பின்னால் வருவார், அந்த தூதரையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த வாக்குறுதிக்கு தகுந்தவாறு நீங்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஈமான் கொண்டால் அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திற்குள் நுழைவிப்பான் என்பதாக தௌராத்திலும் ஒரு வசனம் உண்டு. இந்த இரண்டு வசனங்களை வைத்து முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலிடம் என்ன செய்து விட்டான், ஏற்கனவே இப்படி ஒரு தூதர் வருவார், அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக உடன்படிக்கை வாங்கிவிட்டான். அந்த உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றினால் நாம் உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை என்ன செய்வோம், நிறைவேற்றுவோம். அவர்களிடம் வாங்கிய உடன்படிக்கை இப்படி ஒரு தூதர் வருவார், நீங்கள் அவரை ஈமான் கொள்ள வேண்டும். நாம் அவர்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை என்ன, அப்படி ஈமான் கொண்டு விட்டால் சொர்க்கத்திற்குள் நாம் நுழைவிப்போம் என்பதாக. அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான், அவ்ஃபு பி அஹதி, நீங்கள் எமக்கு கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள், இந்த தூதரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். ஊஃபி பி அஹதிக்கும், நாம் உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை ஒருபொழுதும் என்ன செய்ய மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம், நாமும் நிறைவேற்றுவோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். வ ஈயாய ஃபர்ஹபூன், மேலும் நீங்கள் என்னையே வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக பனு இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். ஏன் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்லி காட்டுகின்றான், ஏனென்றால் எந்த அளவிற்கு நியாமத்துகளை பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் செய்தானோ அந்த அளவிற்கு தண்டனையும் அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், பனு இஸ்ரவேலர்கள் சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்றான். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், எந்த அளவுக்கு தண்டனை கொடுத்தான், உருவம் மாற்றுவது உட்பட அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் உருவமாற்றப்பட்டார்கள். அந்த அளவிற்கு கொடுமையான தண்டனையை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அதையும் நீங்கள் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். அதையும் நினைவு கூர்ந்து கொண்டு ஃபஇய்யாய ஃபர்ஹபூன், என்னை மட்டும் அச்சம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்து நாம் அனுப்பி இருக்கக்கூடிய இந்த தூதரை நீங்கள் ஈமான் கொண்டு இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லக்கூடிய வசனம் தான் சூரத்துல் பக்ராவினுடைய 40வது வசனம். மேலும் தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பனு இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றான், வ ஆமினு பிமா அன்ஸல்து முஸத்திகல் லிமா மஅக்கும், இந்த நபியை நீங்கள் ஈமான் கொள்வதை போன்று நீங்கள் அதற்கு பின்னால் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த வேதத்தையும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சொல்லி காட்டுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாக விரிவாக பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனுடைய முழு கல்வி ஞானத்தை தரட்டும். ஹாதா மின் தொழில் முன்னிதில்லா குலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிரு லி வ லக்கும் வ ஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.